நிக்கோதேமுவை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா? 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு கிட்ட நிக்கோதேமு என்ன சொல்கிறாரு? ரபி, நீர் யாரு? தேவனிடத்தில். ஏனாங்க நீங்கள் செய்கிறதெல்லாம் பார்த்தாங்க, சாதாரணமாக என்ன மாதிரி போதகர்கள்லாம் அதை செய்ய முடியாது. நீர் செய்கிற கிரியைகள் நீங்கள் தேவனிடத்துல இருந்து வந்தீங்கன்னு என்ன பண்ணுது? கன்ஃபார்ம் பண்ணுதுங்க அப்படின்னு ஐயா தலையில் ஒரு ஐஸ் தூக்கி வைக்கிறார். பொதுவாக அவங்க பரிசேயர்கள் இல்லையா? அவர் பரிசேயர் தானே. அவர் பரிசேயர், அவர் வேத போதகன். அப்புறம் அவர் யார்? யூதருக்குள்ள அதிகாரி. அப்படின்னா என்னவா இருந்திருக்கலாம்? ஒரு தர்மகர்த்தா மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு ஜெபாலயத்துக்கு பொறுப்பாளராக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? அப்போ ஒரு நல்ல செல்வாக்குள்ள ஒரு மனிதர் அவர். யூதர் அந்த இதில் கூட அவர் இருக்கிறார். எதில்? என்னது? சனகரின் சங்கம் இருக்கு இல்லைங்களா? அதில் கூட அவர் இருக்கிறார். யூதருடைய ஆலோசனை சங்கத்தில் கூட அவர் இருக்கிறார். அப்போ ஒரு செல்வாக்குள்ள ஆள் இவர். இப்போ இவர் இயேசு கிறிஸ்துடைய செல்வாக்கை கொஞ்சம் நெஞ்சம் பார்த்தோ கேள்விப்பட்டோ அவர்கிட்ட இப்படி சொல்லும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ரொம்ப சந்தோஷம் பிரதர், உங்களுக்கு தெரியுது, ஆனால் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குதுங்களே அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ரைட்டா? ஆண்டவர் டைரக்டாக எங்கே போயிட்டாரு? அவருடைய தேவை என்னமோ அதுக்கு போயிட்டார். ஐயா, நாம் நம்முடைய விருப்பங்கள் பின்னால் சுற்றிட்டு இருப்போம். ஆண்டவர் நம்முடைய தேவை என்னமோ அதை அட்ரஸ் பண்ணுவார். வாட் இஸ் அவர் நீட்? விருப்பங்கள் வேற, தேவைகள் வேற. மத்தியானம் சாப்பிடணுங்கிறது ஒரு தேவை, சாப்பாடுங்கிறது ஒரு தேவை. விருப்பம்னா என்ன? சூப்பர், பிரியாணி தான் வேணும், ஒரு சிக்கன் ஃப்ரை வேணும். ஜான் வில்லியம் ஐயா உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வரலான்ட்டு இருக்கிறேன். ஒன்று அவர் சொல்கிறார், என்னையா வேணும் உங்களுக்கு? என்னையா ஏதாவது செய்கிறேயா அப்படிங்கிற. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சாப்பாடு ஒரு அவசியம், ஆனால் என்ன வேணுங்கிறது ஒரு விருப்பம். ஆண்டவர் நம்ம விருப்பங்களை நிறைய நேரம் கொடுக்கறது இல்லை. He doesn't give our desires. நம்முடைய விருப்பங்களை அவர் கொடுக்கறதில்ல, மாறாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். இப்போ நிக்கோதேமுக்கு என்ன விருப்பமாக இருந்திருக்கும்? நான் அவரை பாராட்டணும்னா அவர் என்ன புகழ்வார், இல்லை தட்டி கொடுப்பாரு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? உனக்குள்ள ஒரு தேவை இருக்குது. என்ன தேவை? நீ மறுபடியும் பிறக்கணும். நீ யாராக தான் இருக்கிற? உங்கள் அப்பா அம்மா பிள்ளையாக தான் இருக்கிற. நீ யாராக தான் இருக்கிற? உங்கள் அப்பா அம்மா பிள்ளையாக தான் இருக்கிற. நீ யாரோட பிள்ளை ஆகணும்? தேவனுடைய பிள்ளை ஆகணும். அதுதான் உன் தேவை. நீ யாரோட பிள்ளையாகணும்? தேவனோட பிள்ளையா. அது எப்படிங்க வயசான காலத்தில் மறுபடியும் போய் பிறக்க முடியுங்களா? இல்லப்பா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும். கர்த்தருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் என்ன பண்ணணும்? பிறக்கணும். அதுதான் தேவனுடைய பிள்ளையா மாறுறது. இப்போ அதுக்கு தான் யோவான் 1:12 நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அவன் சொல்கிறான், அது அவனுக்கு புரியல. அப்போ ஆண்டவர் விளக்குறாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். காற்று இன்னிடத்துக்கு இருந்து வருதுன்னு இங்கே போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே ஆவியினால் பிறந்தவனும் இருக்கிறான். ஸோ கடவுளுக்குள்ள விசுவாசத்தை வைத்து பரிசுத்த ஆவியினால அவருடைய பிள்ளையா மாறினவன் எப்படி இருப்பாங்க?
எப்படி இருப்பாங்க? புது சிருஷ்டி 1. அப்புறம் உலக இயல்பு மாறுகிறவனாக. உலக வழக்கம் அவனுக்குள்ள என்ன ஆகுங்க? கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு தேவனுடைய கிரியை அவங்ககிட்ட என்ன ஆகுங்க? வெளிப்படும். இல்லையா? வாசிங்க 9ஆம் வசனம். நீயே ஒரு பைபிள் டீச்சரு, இது கூட உனக்கு தெரியலையாப்பா? என்னப்பா நீயே? இங்க நாங்கள்ங்கிறார யாரு? ஆமா, அது அவருக்கு புரிஞ்சிருக்குமா? நிக்கதேமுக்கு புரிஞ்சிருக்குமா? புரிஞ்சிருக்காது. நிக்கதேமு என்ன நினைச்சிருப்பாரு? இயேசுவும் அவருடைய சீசர்களும். கரெக்ட், அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இல்லையா? ரைட். அடுத்தது ஏப்பா, பூமிக்குரிய காரியம், பூமியில் நடக்க வேண்டிய காரியத்தை சொல்லியே உனக்கு நம்ப முடியலையப்பா, விசுவாசிக்க முடியலையப்பா. பரலோக காரியங்களை சொன்னா நீ எப்படிப்பா விசுவாசிப்ப அப்படின்னு சொல்கிறார். கட்டாயமாக நான் நினைக்கிறேன் நிக்கதேமு வயசானவர். அதான் வயசானவர்னா இயேசு கிறிஸ்துவை விட எப்படி தான் இருந்திருக்கணுங்க? வயசு கூட தான் இருந்திருக்கணும். ஏன்னா அன்றைக்கி சனகரின் சங்கத்தில் இருக்கணும்னா என்ன இருக்கணும்? வயது ஒரு தகுதி இருந்துச்சு இல்லையா? அப்போ அந்த வயதை கூட கடந்தவராக தானே இருந்திருக்கணும். ஆனால் இந்த வயது முதிர்ந்த இந்த நிக்கோதேமுக்கு வயது குறைந்த இயேசு சொல்லுகிற பரம காரியங்களை புரிஞ்சிக்க முடியல. அருமையான தேவதாசர்களே, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சபையில் இருக்கிற வயசானவங்கெல்லாம் ஆவிக்குரியவங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. சில சமயம் நீங்கள் அவங்கள விட 20 வயசு 30 வயசு குறைவாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய தெளிவு, ஆவிக்குரிய புரிதல் யாருக்கு இல்லாமல் இருக்கலாம்? உங்கள் சபையில் இருக்கிற முதியோருக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு ஸ்டெப்பு கூட வர்றோம் பாருங்க, இன்னொரு ஸ்டெப்பு முன்னால் போகிறோம் பாருங்க. பாஸ்டருங்க 50 பேர் கூடியிருக்கலாங்க. 70 வயசு 65 வயசு பாஸ்டருக்கு விளங்காதது 40 வயசு பாஸ்டருக்கு என்ன ஆயிருக்கலாம்? விளங்கி இருக்கலாம், ஆவியினால் வெளிப்பாடு பெற்று இருக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுக்க கொடுக்க ஆவியானவர் பரம காரியங்களை நமக்கு என்ன பண்ணுறாரு? சொல்லி கொடுக்குறார். சரிங்களா? ரைட். அடுத்தது பார்க்கலாமா? வாசிங்க. நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ஆச்சரியமானது. பரலோகத்தில் இருந்து ஒத்துக்கலாம். அப்புறம் அவர் இப்போ எங்கே இருக்கிறாரு? யார் கூட பேசிட்டு இருக்காரு? ஆனால் என்ன சொல்லாத இருக்கிறவர். இப்போ என்ன புரியுது? சர்வ வியாபி 1. அடுத்தது ரைட், அதான் சர்வ வியாபி. வேற சூப்பர். அது இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்குது. ரைட்டுங்களா? சூப்பர், தேங்க்யூ ஐயா. ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவு நமக்கு தேவை. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க என்ன இருக்குது? பரலோக ராஜ்யம் இருக்கிறது. ஸோ பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை தவிர ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்புறம் தன்னோட மரணத்தை கொண்டு வர்றார். என்னத்தை கொண்டு வர்றாருங்க? மரணத்தை கொண்டு வர்றார். சர்ப்ப மோசையினால் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படணும் சொன்னவர். இந்த காரியத்தை செய்கிறவர் யாரு? பிதாவாகிய தேவன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அடையும்படிக்கு குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில்
அன்பு கூர்ந்தார். அந்த பாருங்க, அப்படி எப்படி ஆண்டவர் அதை வரிசையாக லிங்க் பண்ணிகிட்டே வர்றாரு. சரியா? பரலோகத்தில் இருந்தவர், பரலோகத்தில் இருந்து இறங்கினவர், அவரை யார் கொடுத்தது? பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? ஒருவனும் விசுவாசிக்கிற ஒருத்தன் கூட என்ன ஆகக்கூடாது, அழிந்து போயிடக்கூடாது, நித்திய ஆக்கினைக்கு போயிடக்கூடாது. வாட் அ லவ்! அதனால தான் அந்த வசனம், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? சொந்த மகனையே பூமியில் விசுவாசிகளுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கிற இவ்வளோவாய் அன்பு கூர்ந்தார். ரொம்ப ஆச்சரியமான அன்பு. அதாவது நாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? என் பையனை விட்டுருங்க சார், என்ன வேணா அடிங்க சார். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சார் என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான் சார், மன்னிச்சுங்க சார், என்ன பண்ணுமோ நான் பண்ணி கொடுத்துட்றேங்க. ஒரு அப்பாவா நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அந்த அந்த மகனையே பலியாக கொடுக்கறதுங்கிறது, அந்த அன்பு ரொம்ப சுப்பீரியரான அன்பு, ரொம்ப உன்னதமான அன்பு. அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு ரட்சிப்போட விலையேறப்பெற்ற தன்மை அடிக்கடி புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா ஐயா? பாபர், ஹுமாயூன், எஸ் எஸ் கரெக்ட். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? 17 வாசிங்க. இதெல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா? சரி, ஓகே. இப்போ 22க்கு வாங்க. அப்படின்னா கொடுத்து வந்தார். ஓகே, நிறுத்திக்கலாம். பாருங்க, ஞானஸ்நானம் கொடுக்கிறத மனம் திரும்புதலுக்காக அறிமுகப்படுத்தினவர் யாருங்க? யோவான் ஸ்நானம். இதுக்கு முன்னால சப்போஸ் யூதர்கள் மத்தியில் ஞானஸ்நானம் இருந்ததுன்னா கூட அது யாருக்கு தான்? யாருக்கு தான் அது? அந்த ஞானஸ்நானம் புறஜாதிகளுக்கு தான். அதான் நான் யூத மார்க்கத்தில் சேர்ந்துக்கிறேன், உங்கள் மதம் எனக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் ஒரே கடவுளை கும்பிட்றீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் நல்லா இருக்குது, அதனால் நான் உங்கள் மதத்தில் சேர்ந்துக்கிறேன்னா விருத்த சேதனத்துக்கு பதிலாக என்னத்தை அறிமுகப்படுத்திட்டாங்க? ஞானஸ்நானம் ஒரு சுத்திகரிப்பு. எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? அவர்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் போட்டுக்கல. அந்த அடிப்படையில் அவங்க என்ன பண்றாங்க? இதை அறிமுகப்படுத்தி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா யூதர்களே, விருத்த சேதனம் பெற்றவர்களே மனம் திரும்புங்க, மனம் திரும்புறவங்க வந்து ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொன்னது யாரு? யோவான். புரியுதுங்களா? யூதர்கள் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? நாங்க ஆபிரகாமோட வம்சம், சந்ததி, நாங்க ஈசாக்கு யாக்கோபோட சந்ததி, நாங்க யெகோவா தேவன்ட்ட எப்படி இருக்கிறோம்? நெருக்கமா இருக்கிறோம் நினைச்சிட்டு இருந்தவங்க கிட்ட நீ மனம் திரும்புன்னு சொல்ற. அவங்க புரியல, என்னத்துக்கு நம்மள மனம் திரும்ப சொல்றாரு சார்? நாங்க என்ன பண்ணோம்? லூக்காவில் தெளிவா இருக்குது. வந்து கேட்குறாங்க, நாங்க என்ன செய்யணும்? போர் சேவகர்கள் வந்து கேட்குறாங்க. அப்புறம் யார் கேட்குறா? வரி வசூலிக்கிறவங்க கேட்குறாங்க இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தராக வந்து நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும். அப்புறம் பொதுவாக சொல்கிறார், 2 வஸ்திரம் இருக்கிறவன் என்ன பண்ண, இல்லாதவனுக்கு ஒன்றை கொடுத்துருவோம், ஆசையில் பாதியை கொடுன்னு சொல்கிறார். உன் ஆசையில்
உன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதில் பாதியை என்ன பண்ண, இல்லாதவங்களுக்கு கொடுங்கிற அர்த்தத்தில் பேசுகிறேன். சரி, இப்படி பேசின இந்த யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கொடுத்ததுக்கும் இவர் கொடுத்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? இயேசு கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் யோவான் கொடுத்த ஞானஸ்நானத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? பவுல்கிட்ட போகாதீங்க, இருங்க, பவுல்கிட்ட இப்போ போக வேணாம். இப்போ இன்னும் என்ன வரல, இன்னும் பரிசுத்த ஆவி வரலன்னா என்ன வரல? இன்னும் சபை வரல. என்ன வரலைங்க? சபை இன்னும் வரல. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் சபைக்கு கொடுக்கப்படலை. அப்ப யோவான் மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதே ஆற்றுல இன்னொரு பகுதியில் யார் கொடுக்குறா? இயேசுவும் அவருடைய சீடர்களும் கொடுக்குறாங்க. 2 பேரும் எதுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க? மனம் திரும்புதலுக்கு தான். 2 பேர் கொடுக்குற ஞானஸ்நானமும் மனம் திரும்புதலுக்கு தான். யோவான் அந்த இயேசுவை அறிமுகப்படுத்தும் போது சொல்றாரு, அவருடைய பாதரட்சியின் வார பாத்திரம் இல்லையா, நான் வெறும் தண்ணியில் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலையும் அக்னியினாலையும் ஞானஸ்நானம் கொடுப்பார். சரி, ஆனால் இங்கே தண்ணி ஞானஸ்நானம் தான். இங்கே என்னதாங்க? சரி, அடுத்தது வாசிங்களா. இருங்க. அதுக்கு முன்னால் இங்கே இந்த சம்பவத்தை சுவாரஸ்யத்தை பாருங்களேன். 26ஆம் வசனத்தை இன்னொருக்கா வாசிங்கம்மா. வந்து யாரு? யோவான் சீசரோ யூதரோ? சரியா, யூதர்னா வச்சுக்கலாம். சரியா, வந்து என்ன சொல்றாங்க? யாரு? இயேசு கிறிஸ்து. நீர் கூட நம்ம ஆஹா ஓஹோன்னு அவரை பொறுத்து புகழ்ந்தீங்களா ஆண்டவரே? ஐயா, அவரும் உங்களை மாதிரியே ஞானஸ்நானம் கொடுக்குறாருங்கய்யா. எல்லாம் அவர்கிட்ட போகிறாங்க ஐயா. நீங்கள் பார்த்தீங்களா? என்னங்க இப்படி? நீங்கள் தானே அறிமுகப்படுத்தினீங்க, உங்கள் ஜூனியர் தானே, உங்களுக்கு கீழே தானே ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவர் என்ன பண்ணுறாரு? அவர் பாட்டுக்கு தனியாக கொடுத்துட்ருக்கிறாரு. எல்லாம் அவர்கிட்ட போகிறாங்க. அதாங்க கூட்டம் இங்கே குறைஞ்சி போச்சு. பாஸ்டர், உங்கள் சபையில் ஆத்மாக்கள் குறைஞ்சது காரணம் யார் தெரியுமா? இந்த ஊருக்கு ஒருத்தன் புதுசாக அந்த மூலையில் ஒரு கோயில் கட்டிட்டு வந்தான் பாருங்க, அந்த ஆள் தாங்க உங்கள் சபையில் இருக்கிற ஆத்மாவை கொண்டு போயிட்டான். அப்படியா? ஆனா இங்கே தாங்க யோவானோட முதிர்ச்சி பாருங்க. பயங்கர நமக்கு பெரிய ஒரு பாடம். வாசிங்களேன். எத்தனை வசனம்? 27. பட்டால் ஒளி. ஆமென், அல்லேலூயா. இதாங்க பார்வை. ஆண்டவரோட ஊழியத்தில் நமக்கு இந்த பார்வை வேணும். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் உங்களுக்கு ஏற்கனவே அடையாளம் காமிச்சேன்னு நினைக்கிறேன். யோவான் கூட இருந்த 2 சீடர்கள் யார் பின்னால் போயிட்டாங்க? அவர் இயேசுவை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க? என்ன குருஜி, இல்லை என்னாச்சு சாமிஜி, நாங்கள் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோன்ட்டு கடைக்கு போகிறோம் நாங்களா, மூத்திரம் பொழிய போகிறோம் நாங்களா, என்ன சொல்லிட்டு போனாங்களோ தெரியல. நேராக யார் பின்னால் போகிறாங்க? இயேசுநாதர் பின்னால். அவர் திரும்பி பார்க்குறாரு, என்ன தேடுறீங்க அப்படிங்கிறார். ஐயா, நீங்கள் எங்கேங்கய்யா தங்கியிருக்கிறீங்க? வாங்க வந்து பாருங்க. சரியா,
ஆண்டவருக்கு தெரியாதா இவங்க அவரை விட்டுட்டு வர்றாங்கன்னு? தெரியுமா தெரியாதா? தெரியும். ரொம்ப கஷ்டம் அது. நம்மக்கிட்ட இருக்கிற 2 ஆத்துமா 4 ஆத்துமா இன்னொரு பக்கம் போகும்போது அவன் நரகத்துக்கு போனால் கூட பரவாயில்ல, ஆனால் வேறு சபைக்கு இல்லையா? ஆனால் இந்த யோவானுக்கு எப்படி இப்படி ஒரு முதிர்ச்சி வந்துச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐயா நல்லா கவனிங்கய்யா, நம்மளை தூண்டி கொடுக்கறதுக்கே சிலர் வருவாங்கய்யா. நம்ம நல்லா தான் இருப்போம். 2 பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 சபைகளோட பாஸ்டரோட நல்ல உறவில் தான் இருப்போம். என்ன பண்ணி விட்டுருவான்? எவனோ ஒருத்தன் வந்து, ஐயா உங்களை பற்றி அவர் இப்படி பேசினாருங்க, இவர் இப்படி சொன்னாருங்க, நான் காதில் விழுந்துச்சிங்க, நான் கேட்டேங்க. நமக்கு என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு கோபம் எந்திரிக்கும். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சேஃப்கார்டு பண்ணிக்கணும், பாதுகாத்துடணும் இல்லை நினைக்கிறாங்க இல்லையா? சரி, இப்போ பாருங்கள் யோவான் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? என் ஊழியம் ஒன்றும் நிரந்தரம் கிடையாது. என் ஊழியம் என்ன இல்லை, நிரந்தரம் கிடையாது. பரலோக பிதா அவருக்கு கொடுக்குறாருன்னா அவர் பெற்றுக்கொள்கிறாரு. எனக்கு கொடுத்ததை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு அருமையான பார்வை எனக்கு யோவான இதை ஒரு முறை படிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணி போட்டேன், யோவான் ஸ்நானகனை வச்சே ஒரு பாட்டை கட்டி போட்டேன். சரியா? ரொம்ப ஆச்சரியமான ஒரு தேவ மனசு. சரி பாருங்களேன், இப்போ அடுத்த வசனம் வாசிங்க. நான் கிறிஸ்துவ அல்ல, நான் அவருக்கு முன்னால் போகிற யாருங்க? வழியை ஆயத்தப்படுத்துறவன். இன்னும் சொல்ல போனா அவரு மணவாளன், அவரு ராஜா, நான் யாரு? அவருக்கு கூஜா தூக்குறவன். சார் நான் யாருன்னு நம்ம தெளிவாக இருந்துட்டோன்னா பிசாசு நம்மளை வஞ்சிக்க முடியாதுங்க. புரியுதுங்களா? பிசாசு நம்மளை வஞ்சிக்க காரணம் என்ன தெரியுங்களா? நான் யாருன்னு நம்ம இன்னும் புரியாமே இருக்கிறோம். நம்மளை யாராவது ஏதாவது ஏற்றி விட்டா உடனே நம்பிடுறோம். யோவான் சொல்றாரு, நான் யாரு? அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தவன். சரிங்களா? அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன். அப்புறம் ஆமென். வாவ்! இந்த சந்தோஷம் எனக்கு இப்போதே சம்பூர்ணமாயிற்று. பா, அது எப்படி? அதெல்லாம் நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஆத்மா இன்னொரு சர்ச்சுக்கு போன உடனேயே நமக்கு அவர் கூப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் மேலே என்ன ஆகுது? மன வருத்தமும் கோபமும் வருது. என்ன? ஆனால் இங்கே கூட்டமே போயிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் வந்த வேலையை முடிச்சிட்டேங்க. மணவாளன் கூட நிற்கிறவன் மணவாளனுக்கு யார்? ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டோட வேலைன்னா மணவாளன் ஜோக் அடிக்கும்போது சிரிக்கிறது தான் மணவாளனோட ஃப்ரெண்டுக்கு வேலை. அதனால் நான் கூட நின்று சிரிக்கிற ஆள், மணவாளனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிற ஆள். இந்த சந்தோஷம் எனக்கு என்னாச்சே? வா, இந்த புரிதல் நமக்கு வேணுங்க ஐயா. இந்த புரிதல் நமக்கு வேணும். ஏன் தெரியுமா போட்டி வருது? ஏன் தெரியுமா? அந்த ஆள் என்ன பண்ணியிருப்பாருன்னு இமேஜினேஷன் நம்மளை தூண்டி விடுது.
ஏன் தெரியுமா? நம்ம நிறையா நேரம் நினைக்கிறோம், நான் இந்த சபையை 100 வருஷம் 200 வருஷம் ஆள போகிறேன், வழி நடத்த போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபால்ஸ், ஒரு பொய்யான மனப்பிரமை நம்ம பொறாமைக்குள்ள, எரிச்சலுக்குள்ள, கோபத்துக்குள்ள நடத்திடுது. இந்த மனுஷன் புரிஞ்சுக்கிட்டாரு, என் ஊழியம் என்னது, என் ஊழியம் என்னது, முடிஞ்சிருச்சு. ஐ ஃபினிஷ்ட் மை ரேஸ். என் ஓட்டம் என்னாச்சு, முடிஞ்சிருச்சு. அவருக்கு முன்னே அனுப்பப்பட்டேன், ஆயத்தப்படுத்தினேன், மணவாளனுக்கு வழியை ரெடி பண்ணிட்டேன், மணவாளன் கூட நிற்கிற தோழன் நான், எனக்கு அந்த சந்தோஷம் இப்போ சம்பூர்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அனுப்பின வேலையை நான் செய்து விட்டு. எவ்வளோ நாளுங்க, எவ்வளோ நாள் அவர் ஊழியம்? ப்ராப்பராக சொன்னால் 6 மாதம். எத்தனை மாதங்க? 6 மாதம். இயேசு ஊழியத்துக்குள்ள என்ட்ரி ஆக ஆக இவர் அப்படியே என்ன ஆகிறாரு, மறையிறாரு. அந்த சீன் தான் இது. ஒரு ட்ராமாவில் ஹீரோ ப்ரொஜெக்ட் ஆக ஆக வில்லன் என்ன ஆவான், மறைவான்ல. அந்த மாதிரி இவன் வில்லன் இல்லை, பட் இவன் யார், தோழன். சரிங்களா? சரி. அது பாருங்க, எவ்வளோ அருமையான புரிதலுங்க. அவர் பெருகணும், இதுதாங்க நமக்கு வேணுங்க. சிலர் சொல்லுவாங்க, இல்லை அப்படி யாரும் வெளிப்படையாக சொல்றதில்லை, ஆனால் செயல்பாடுகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நான் பெருகணும், அது நிறையா தெரியுது இல்லையா? ஆனால் இந்த யோவான் ஸ்நானகனுடைய, அதனால தானா என்னான்னு தெரியல, ஆண்டவர் அந்த மனுஷனை என்னன்னு சொல்கிறாரு, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் இவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை, வா. ஸோ அந்த யோவான் ஸ்நானகனை தூண்டி விட்றாங்க சார், தூண்டி விட்றாங்க. அந்த ஆள் உங்களோட கூட்டத்தில் கூப்பிட்டு போயிட்டான் சார், நீங்கள் என்ன எவ்வளோ ஜனம் ஜேன்னு உங்கள்கிட்ட வந்துட்டு இருந்துச்சு, எப்படி வந்துச்சு? இப்போ எல்லாம் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க சார். அப்படியா? அப்புறம் அப்படியா? அப்படி கேட்கல அவரு. அதெல்லாம் எனக்கு தெரியா, என் வேலை முடிஞ்சு போச்சு, அவரோட வேலை தான் இனிமேல், அதெல்லாம் பரலோகத்திலிருந்து அவருக்கு கிடைச்சது, என்கிட்ட இருந்து போச்சுன்னு நினச்சிக்காதையா. அப்பா எப்படி இனிமேல் அவர்கிட்ட கோல் மூட்டை யாரா வருவான்? வருவான்? வர முடியாது. அடுத்தது வாசிங்க. சொல்லுங்க எல்லாருமே, நான் பூமியிலிருந்து உண்டானவன், நான் பூமியின் தன்மையுள்ளவன், நான் பூமிக்கடுத்தவைகளை பேசுகிறவன். ஆனாலும் தேவன் என்னை பரலோகத்திற்காக தெரிந்து கொண்டார், பரலோகத்தின் தன்மையை எனக்குள் கொடுத்து கொண்டிருக்கிறார், பரலோகத்துக்கு அடுத்தவைகளை என்னை பேச வைத்து கொண்டிருக்கிறார். வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ்! எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? நம்ம புத்தி என்ன புத்தி தான், பூமிக்குரியதான். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்தின் பரிசுத்த ஆவியை நமக்குள்ள கொடுத்து நீ பரலோகத்துக்குரியதை பேசுறா, பரலோக தன்மை உள்ளவனா மாறுடா அப்படின்ட்டாரு. எவ்வளோ பெரிய அன்பு! யோவான் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு, பூமிக்குரியது பூமிக்குரியது தான், பரலோகத்துக்குரியது பரலோகத்துக்குரியது தான். அடுத்தது பாருங்க, 32 வாசிங்க. ஆமா.
வாவ், ரெண்டையுமே சொல்றாரு பாருங்க. அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர், அங்க என்னத்தை பார்த்தாரோ என்ன கேட்டாரோ அதை தான் சொல்றாரு. ஆனா அவர் சாட்சியை ஒருத்தனும். இப்ப மக்கள் என்ன சொன்னாங்க, கூட்டமெல்லாம் அங்க போகுதுங்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அவர் சொல்ற சாட்சியை நீங்க யாரும் ஏத்து, உண்மையா இல்லையா? அதான நடந்துச்சு, அதான் நடந்துச்சு. தீர்க்க தரிசன பேச்சது. அப்புறம் இந்த வசனத்தை நீங்க எதோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்? 21 21 சத்தியம். ஓகே. இப்போ கண்டதையும் கேட்டதையும் சாட்சியை சொல்கிறார். அவரை யாரும் ஏற்றுக்கல. ஆனால் அவருடைய சாட்சியை யார் ஏற்றுக்கிறானோ அவன் என்ன சொல்கிறான்? தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். நல்லா அன்னைக்கே யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் ரொம்ப தெளிவாக எழுதிட்டாரு. எல்லாரும் இயேசுவை என்ன பண்ண மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயா புரியுதுங்களா? நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோம், எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கணும்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு, எல்லாரும் அந்த சத்தியத்தை என்ன பண்ணுறதில்ல, ஏற்றுக்கிறது இல்லை. அதை யோவான் தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நீங்கள் பின்னால் போக போக அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் இல்லையா? அதே மாதிரி என் கையில் இருக்கிற ஆடுகளை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. எவ்வளோ தெளிவா, எவ்வளோ வெளிச்சத்தோட, நமக்கு எவ்வளோ அன்னைக்கே ஒரு பெரிய ஆவிக்குரிய தெளிவை அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுத்து போயிட்டார். ரைட்டுங்களா? ஓகே. அடுத்தது அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி இவருக்கு கிடைச்ச வெளிப்பாடு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ இவர் இந்த பகுதியில் இயேசுவை பற்றி என்னெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. 1, பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர். ரைட்டா? 27, 28 கிறிஸ்து. யாரு? இயேசு கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 29 மணவாளன். இயேசுவை பற்றி அவருடைய வெளிப்பாடுகள் நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது அதாவது அவர் மணவாளன், நான் யாரு? மணவாளனுடைய தோழன். அடுத்தது 30 அவர் தான் பெருகணும், நான் அவருக்குள்ள மறையணும். நம்ம இந்த கான்செப்டை நமக்குள்ள பதிச்சுட்டோன்னு வச்சுங்கய்யா, நீங்க நிறைய பிரசங்கியாருங்க என்னத்தை கொண்டு வராங்க, நீ பெரிய ஆளாகணுயா, நீ உலக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார் ஆகணும், நீ பலமா அற்புதம் செய்யணும். ஆனா யார் உயரணும்? ஏசு. அவர் பெருகணுங்க, அவர் பெருகணும். ரைட்டா? அடுத்தது அது கீழே வாங்க. அவர் யார்? இயேசு யாரு? உன்னதத்தில் இருந்து. அப்படின்னா என்னதுங்க? ஆங்கிலத்தில் மோஸ்ட் ஹைன்னுவாங்க. அதான் அதுக்கு மேல உயரம் ஒண்ணுமே இல்லை. அதான் உயரத்தின் உச்சக்கட்டம் இல்லைங்களா? அங்க இருந்து வருகிறவர் யாரு? இயேசு. நாமெல்லாம் யாரு? பூமியில இருந்து வந்தவங்க. அடுத்தது அதுலேயே மேலானவர். அவர் யாருங்க? மேலானவர். அதுக்கு கீழே பாருங்க, அவர் சொந்தமா கதை விடுறதில்ல. இயேசு என்ன பண்றதில்ல? சொந்த கதை விடுறதில்ல. என்ன சொல்றாரு?
கண்டதையும் கேட்டதையும் சொல்லுகிறார். இயேசு எப்படி பேசுறாரு? பிதா கிட்ட என்னத்தை கண்டாரோ, பிதா என்னத்தை சொல்ல கேட்டாரோ அதை தான் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். சொந்த கதை சோக கதையை அடிக்கிறது இல்லை. இயேசு இயேசு யாரு? அடுத்தது பாருங்க. அதான் இயேசு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? பரலோக சாட்சி இல்லையா? தேவனை பற்றி, பரலோகத்தை பற்றி சாட்சி கொடுக்கிறவர். அடுத்தது இயேசு யாரு? தேவனால் அனுப்பப்பட்டவர். அப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறவர். 3, தமது ஆவியை தேவன் அவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். நம்ம துவக்கத்தில் சிஸ்டர் சொன்ன அந்த சம்பவத்தை வச்சு சொன்னோம் இல்லையா? இயேசு எப்படி அற்புதங்கள் செஞ்சாரோ அது மாதிரி நாமளும் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய நாமத்தினால அநேக அற்புதங்கள். இந்த வசனத்தின்படி பிதா அவருக்கு அளவில்லாமல் ஆவியை கொடுத்தது போல நமக்கும் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். ஆமென். அதனால இந்த பாக்கியத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ளணும். சரிங்களா? அடுத்தது, பிதாவானவர் அன்பாயிருந்து அவர் கையில் ஒப்பு கொடுத்து. ஸோ அன்பா இருக்கிறது தெரியும், ஆனால் அவர் கையில் தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசுவை பற்றி யோவானுக்கு எவ்வளோ பெரிய வெளிச்சம் இருந்திருக்கு. நம்ம பெரிய தீர்க்கதரிசி வழியை ஆயத்தம் பண்ணவர் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் இவ்வளோ வெளிச்சமும் யார் வாயில வருது? யோவான் ஸ்நானகன் வாயில வருது. கடைசியா குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், அப்பா குமாரனை விசுவாசியாதவன் ஜீவனை காண்பது. குமாரன் யாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். அவர் மட்டும்தான் எதை கொடுக்க முடியுங்க? கொஞ்சம் நம்ம பாஷையில் சொன்னா சொர்க்கலோக பாக்கியம் யாரால தான் தர முடியும்? இயேசு ஒருவர் தான் தர முடியும், வேற யாரும் தர முடியாது. மிக அருமையான, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா யோவான் ஸ்நானகன் எப்படி இப்படிப்பட்ட காட்டுக்குள்ள இருந்த ஆள், வனாந்திரத்தில் இருந்த ஆள் இல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு அவர் எவ்வளோ இடம் கொடுத்திருந்தா இவ்வளோ ஒரு தெளிவா பேசுவார். அவரே டம்மி பீஸான்னு கேட்கறதுக்கு முன்னால அவரே சொல்லிட்டாரு, நான் என்னதான் டம்மி தான். அதாவதுங்க, நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய கலைஞர்கள், சினிமா கலைஞர்களாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், பெரிய பணக்காரர்களாகட்டும், உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் அவனை விட உயர்ந்த ஒருத்தனுக்கு கொடுக்குற மரியாதை பாருங்க, பயங்கரமாக இருக்கும் இல்லையா? இங்கே யோவான் உண்மையாக தன் நிலையை உணர்ந்து இயேசு கிறிஸ்துவை, அவரோட ஸ்தானம் என்ன அப்படிங்கிற வெளிச்சம் அவருக்கு கிடைச்சி, அதை இப்போ இனிமேல் யோவான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எவனாவது வந்து இயேசு இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்றதுக்கு வந்திருப்பாங்க? அட்லீஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வந்திருக்க மாட்டாங்க, சொல்ல வந்திருக்க மாட்டாங்க. ஆனா பின்னால பார்க்கலாம், அதே யோவான் தான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு. சோர்வுக்கு நம்ம பலியாயிருக்கோம். உண்மையில வந்து யோவானோட பணி இங்க சொன்னபடியே ஒரு பணி முடிஞ்சிருச்சு. அதனால அவரை கொலை செய்யறதுக்கு ஒரு முகாந்திரம் வேணும். அதனால இப்ப யார் வாயால யார் கேட்டா?
யோவானோட வாயாலேயே யோவான் ஜெயிலுக்குள்ளே போயிட்டார். அங்கே போய் ஏரோது மரியாதையா, ஐயோ அப்பா இந்த ஆள் சொல்கிறதெல்லாம் அப்படியே இருக்குதுராப்பான்னு நடுங்கிட்டு அவர் சொல்கிற பேச்சை கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்து, ஓ ஏரோதை நம்பி பிரயோஜனம் இல்லடாப்பான்ட்டு யார், ஏரோதியாலோட பொண்ணு மூலமாக ஒரு வாய்ப்பு இல்லையா, அதோட ஓட்டம் முடியுது. அவ்வளோதான். அந்த 6 மாத ஊழியத்தை மிக சிறப்பாக செஞ்சு உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையிலிருந்து ஏதாவது வெளிப்பாடு கொடுக்குறாருன்னா இன்னும் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். ஒரு வெளிப்பாடு கிடைச்ச உடனே என்ன வரக்கூடாது, ஆஹா நான் பெரிய பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நோ 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 நோ. வெளிப்பாடு அவர் எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோ நாம் நம்ம என்ன பண்ணணும், தாழ்த்தணும். ஏன்னா பரலோகத்தில் இருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். சீமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல. யார் வெளிப்படுத்தின? பரலோகத்தில் இருக்கிற பிதா. நாம எவ்வளோ வெளிப்பாடு பெறமோ அவ்வளோ தேவனை மகிமைப்படுத்தணும்னு வச்சுங்க ஐயா. கர்த்தர் இன்னும் நமக்கு புதிய வெளிப்பாடுகளை கொடுப்பார், கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதாங்க யோவான்ட்ட நம்ம கத்துக்கிற ரகசியம். கிறிஸ்துவை பற்றி எவ்வளோ வெளிப்பாடு பெற்றிருக்கிறாரு, தன்னை குறித்த அளவை எவ்வளோ புரிஞ்சிருக்கிறாரு, அவர் சொல்ற சாட்சி எவ்வளோ மகிமையானதுங்கிறத இந்த ஒரு சின்ன பகுதி தான். ஒரு 14 வசனம் தாங்க சார், 14-15 வசனம். அப்பா ஃபுல்லாக வெளிப்பாடு, ஃபுல்லாக வெளிப்பாடு. நான் என்ன தெரியுமா சொல்கிறேன் சார், உங்களுக்குன்னு வச்சதை இன்னொரு ஆள் தட்டி பறிக்கவே முடியாதுங்க சார். உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுக்கணும்னு நினச்ச ஆசீர்வாதத்தை யாரும் என்ன பண்ண முடியாதுங்க, அபகரிக்கவே முடியாதுங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற வாசலைங்க இன்னொரு ஆளால் பூட்டவே முடியாதுங்க. அல்லேலூயா. அதனால என் விசுவாசம் 24 மணி நேரம் யார் மேலே இருக்கணும்? கர்த்தர் மேலே இருக்கணும். அப்படி இருந்துட்டோன்னா மனுஷன் மேலே நமக்கு என்ன வராது, அவன் இதை பண்ணிடுவானா, இவன் எதா பண்ணிடுவானா, என் விசுவாசியை கெடுத்துருவானா, எந்த பயமும் வராதுங்க. நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், முன்னோக்கி ஓடிக்கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப அற்புதமான வேத பகுதி. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள். இந்த 16-15 வசனம் இதில் உங்களுக்கு கர்த்தர் தாழ்மையை வெளிப்படும். இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி சொல்கிறார், இயேசு கிறிஸ்து யோவானை பற்றி என்ன சொல்கிறார். இப்போ அந்த ஆளுங்க வந்து கேட்குறாங்கல்ல, நீர் தானா வேறு யாராவது வரணுமான்னு கேட்க சொன்னாருங்க எங்கள் முதலாளி. போய் எல்லாம் சொல்லுங்கப்பான்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டு அவங்க போனப்புறம் எல்லாம் எதுக்கு போனீங்க, வனாந்திரத்துக்கு என்னத்தை பார்க்க போனீங்க? அழகான வஸ்திரம் போட்ட ஆளை பார்க்கவா? இதுக்கு இல்லையா போனீங்க? நீங்கள் நிறைய யோவானோட எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜோக்கு, நிறைய சிரிப்பு, அதாவது என்னது காமெடி, என்னது ஹியூமர். சரி, காமெடிங்கிறது கொஞ்சம் மட்டமான வார்த்தை. ஹியூமர், நகைச்சுவை நிறைந்த நிறைய பார்வை. சரிங்களா? அப்போ என்னத்தை பார்க்க போனீங்க? அப்புறம் அவரே சொல்றார், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. வா, இயேசு அவனை என்ன பண்றாருங்க, உயர்த்துகிறார். அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வெளிச்சம் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், நிரப்பிக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும்.
நமக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் எப்பயுமே ஆன்லைன். அதாவது இந்த ஒரு நாட்டோட பிரதமர் அமைச்சர்கள் மற்ற நாட்டோட பிரதமர் அமைச்சர்களுக்கு போகிற அந்த ஃபோன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோன் பேசுகிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் ஹாட்லைன். அதுக்கு பேர் என்னதுங்க? ஹாட்லைன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க இங்கே அடித்தோன்னா அங்கே என்ன ஆயிரும்? இப்போ நாம் அடித்தா என்ன ஆகுது? தற்போது அவர் பிஸியாக இருக்கிறார், அப்புறம் தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்.